நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சிறகு வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே. எதுக்கு வர சொன்ன? அது ஒன்றும் இல்லை, இங்கே மேலே வச்சிருக்கணும் ஜூஸ் பாட்டில். இது பூரா ஒருத்தருக்கு ஆர்டர் கொடுக்கணும். ரொம்ப பெரிய இடத்து ஃபேமிலி. ஸோ வந்துட்டு சார் ரேட் அதிகமாக போட்டு பார்த்து பத்திரமா வச்சுக்க சொன்னார். ஓகேவா? அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. மேக்ஸிமம் வந்து யாரும் இந்த சைடு வராமல் பார்த்துக்கோ. புரியுதா? ரொம்ப அதிகமாக ரேட்டு போட்டு வச்சிருக்காரு. எல்லாமே காஸ்ட்லியான பொருள். ஏதாவது ஒன்று உடஞ்சுது, அவ்வளோதான், ஜோலி முடிஞ்சு. மேக்ஸிமம் யாரையும் வரவிடாமல் பார்த்துக்கோ. அவ்வளோதான். இது சொல்கிறத கூப்பிட்டே பார்த்துக்கோ. நான் வந்துடுறேன். நீ எங்கட போற? அந்த சைடு பொருள் எல்லாம் கொஞ்சம் களைச்சு போட்டு வச்சிருக்காங்க. வர்றவங்க ஒழுங்கா பொருள் எடுக்கிறாங்களா வந்து களைச்சு விட்டு போயிடறாங்க. நான் போய் அதை என்ன எதுன்னு பார்க்குறேன். நீ இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. புரியுதா? ஓகே ஓகே, நான் பார்த்துக்கிறேன். நீ போ. நம்ம ஒன்று தேடி வந்தா அது ஒன்று இருக்கு. சரி, அந்த சைடு போய் பார்க்க. ஏய் ஆகாஷ், பிருந்தா, இங்க கொஞ்சம் வா. என் திங்ஸ் கொஞ்சம் எட்ட மாட்டேங்குது. உங்களுக்கு அதான் வேணுமா? கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா? எனக்கு ஒரு சின்ன ஒர்க் இருக்கு. ஏய், அவங்க ஏதோ அவசரமா பார்க்கணுமா, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். வந்து என்னன்னு எடுத்து கொடுத்துட்டு போயேன் ப்ளீஸ். எட்ட மாட்டேங்குதுன்னு சொல்றேன். சரி வரேன். என்ன, நாம தேடி வர இடத்துல நம்ம தேடி வர பொருள் கிடைக்க மாட்டேதா? ஒண்ணுமே வரங்களையே. இல்ல மேல ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கு. கண்ணு வேற தெரிய மாட்டேங்குது. ஓ மை காட்! எக்ஸ்கியூஸ் மீ, இங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ஏய், உன்னை நான் நம்பி ஒரு வேலை கொடுத்துட்டு போன மாதிரி ஏன்டா? நான் படிச்சு சொல்லிட்டு போனேன்ல. இங்க பாரு, யாரையும் வர வேணாம், இங்க வர விட்டுறாதுன்னு சொல்லிட்டு போனாலியா? இப்ப யாரு பதில் சொல்ல நினைச்சிட்டு இருக்க நீ? ஏங்க, அவளுக்கு தான் அறிவு இல்ல, உங்களுக்கு தான் அறிவு இருக்கா? திங்ஸ் வச்சிருக்காங்க, பார்த்து பத்திரமா போகணும் வரணும், அதெல்லாம் தெரியாது உங்களுக்கு? என்ன சொன்னா நீங்க நோ என்ட்ரி போர்டு போட்டு வச்சிருந்தா யாரும் வந்திருக்க மாட்டீங்கல்ல? எப்பா நிறுத்து. என்ன வாய் கொண்டு பண்ணி மட்டும் பேசிட்டே இருக்க? நான் ஒண்ணு தள்ளி விடுறேன். அத நிக்கிற பாரு, அவளை தள்ளி விட்டா. ஏய், யார் தள்ளி விட்டா? இங்க பாரு, நான் எதுவுமே செய்யலடா. மேல இருக்க பொருளை பக்கத்துல வந்தேன். சரியா? நான் ஒண்ணு தள்ளி விடல, நீ தான் தள்ளி விட்ட. ஏய் நிறுத்துடி. போன தடவை இதே மாதிரி தான் வந்த. உடனே என் மேல பழிய போட்டு போன. இப்போ வந்து என் மேல பழிய போடுறியோ? இங்க பாரு, நான் சொல்றேன், நல்லா சொல்லுவேன். என்ன, நான் தள்ளி விடல, நீ தான் தள்ளி விட்ட. இல்ல இல்ல இல்ல, நீ தான் தள்ளி விட்ட. நான் பார்த்தேன், எனக்கு நல்லாவே தெரியும். என்ன, நான் தள்ளி விட்டேன்னு உண்மையை ஒத்துப்பேன். உன்னை மாதிரி ஒன்னும் குடும்பத்தோட போய் சொல்றாள் நான் ஒண்ணு கிடையாது. இப்ப எதுக்கு என் குடும்பத்தை பத்தி பேசிட்டு இருக்க? அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. யோ ஷட் அப்! என்ன ஒரு ரெண்டு பேத்துக்கோ யார் தள்ளி விட்டாங்க, யார் தள்ளி விட்டு சொல்லி கேட்டுமா? என்னது இது? இது சூப்பர் மார்க்கெட் நினைச்சீங்களா இல்ல உங்க வீடு நினைச்சீங்களா? பண்ணது தப்பே. இது ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி நீ இல்ல சண்டை போட்டுக்கோங்க. சை! இங்க பாருப்பா, நான் இப்பவும் சொல்றேன், நான் தள்ளி விடல. சரியா? நான் திங்ஸ் எனக்கு எட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு மேல தான் பார்க்க போனேன். அவளா தள்ளி விட்டா. என்ன இப்பேன் கிடையாது. போன தடவை இதே மாதிரி தான் ஒரு விஷயம் நடந்துச்சு. இங்க பாரு, நானும் பொம்பளையாச்சும் பொறுமையா தான் போயிட்டு இருக்கேன். சும்மா எப்ப பார்த்தாலும் என் லைன்ல கிராஸ் பண்ணி என்னதான் பண்ணிட்டு இருந்து வச்சுக்கோ. உனக்கு அவ்வளவுதான் பாத்துக்கோ. நான் தள்ளி விடல. சரியா? இங்க பாருங்க, யார் தள்ளி விட்டீங்க, யார் தள்ளி விடல, அதெல்லாம் பேச கிடையாது. இப்போ இந்த பொருளுக்கு யார் காசு கொடுக்கறதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் தள்ளி விட்டா நான் காசு கொடுக்கணும். நான் எதுக்கு கொடுக்கணும்? நான் ஒன்னும் தள்ளி விடவே கிடையாது. என்ன, அதான் பணக்கார வீட்டாளுங்க அன்னைக்கு பெரிய இவங்களாட்ட பேசிட்டு போனாங்களே, கொஞ்சம் கூட இது இல்லாம சப்புன்னு அடிச்சாங்கல்ல நாங்க ஏழை வீட்டுக்காரங்கன்னு சொல்லி. இப்ப சொல்றேன், அவங்க தான் தள்ளி விட்டாங்க. மரியாதை அவங்களே காசு கொடுக்க சொல்லுங்க. எனக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஏய் நிறுத்தி. நான் தள்ளி விட்டா ஒரு நிமிஷம் உன்னை மாதிரி யோசிச்சுட்டு அடுத்தவங்க மேல பழிய போட மாட்டேன். சரியா? காசு எடுத்து இப்படி வீசிட்டு போயிருவேன். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஆமா ஆமா, உங்கள மாதிரி பணக்காரங்களுக்கு காசு எல்லாம் சும்மா சாதாரண பேப்பர் மாதிரி தானே, சும்மா கிழிச்சு வீசிட்டு போற மாதிரி தூக்கி போட்டு போவீங்க. இன்னொரு ஏதோ பேசினா அவ்வளவுதான் பாத்துக்கோ. நான் தள்ளி விடலடி, அவ்வளவுதான். என்ன நீ ரொம்ப அதிகமா பேசிட்டு இருக்க? ஏய் நிறுத்து. என்ன, அன்னைக்கு நீ இப்படி தான் அடிச்ச? தப்பே பண்ணாம உன்கிட்ட நான் அடி வாங்கிட்டு போனேன். என்னை மட்டும் அடிச்ச? உன் பையன் என் பிள்ளையில அடிச்சான். பின்ன பாத்துட்டு சும்மா பண்ணிட்டு இருக்கியோ? வர ஒவ்வொரு நேரமும் என்னை வம்பளுத்து ஏதோ கோர்த்து விட்டு போலாம் நினைச்சிட்டு இருக்கியோ? அதெல்லாம் இதுக்கு மேல முடியாது. நான் உன்னை கையில தானே அடிச்சேன். நீ இத்தனை பேருக்கு முன்னாடி என்ன செருப்புல ஏய் நிறுத்தி. கையில அடிச்சியோ இல்ல செருப்பால அடிச்சியோ இல்ல விளக்க மாத்தால கூட அடிச்சுக்கோ. என்ன, எனக்கு எதை பத்தி கவலை இல்ல. ஆனா நீ அடிச்சில, கொஞ்சம் கூட வயசு வித்தியாசம் பார்க்காம என்ன அடிச்சது இல்லாம உன் பையன் என் பிள்ளைய வேற அடிச்சான். நீ தானே அடிச்ச? அதுக்குதான் பதிலுக்கு பதில். சரியா போச்சு. என்ன தம்பி, இங்க பாரு, இப்பவும் சொல்றேன், நான் ஒன்னும் தள்ளி விடல. புரியுதா? தள்ளி விட்டேன்னு ஒத்துக்கிட்டு போவேன். ஆனா இப்ப உடஞ்சது என்னமோ இவளால என்னாலையும் தான். அதனால நான் பாதி காசு கொடுக்குறேன், அவ பாதி காசு கொடுக்கட்டும். என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமாடி? என் பேக்ரவுண்ட் என்ன, என் ஸ்டேட்டஸ் என்ன, எதுவுமே தெரியாம ஒரு அண்ணன் காவடி நீ செருப்பால் அடிக்கிறியா? இதுக்கெல்லாம் நீ நல்ல அனுபவப்படி, ரொம்ப அனுபவப்ப. இங்க பாரு, இதான் உன்னை நான் கடைசியா பாக்குறது. இதுக்கு மேல உன் மூஞ்சில நான் முழிச்சேன், என்னை மறுபடியும் செருப்பால் அடிடி. உன் மூஞ்சில திரும்ப நான் முடிப்பேன் நீ நினைச்சிட்டு இருக்கியா? உன் மூஞ்சில நான் முடிச்ச என்ன நீ செருப்பால் அடிச்சுக்கோ. சரியா? பொம்பளையா நீனா? உன்னை நினைச்சாலே ஆத்திரமா இருக்கு. முகரை மூஞ்சி பாரு. பணக்காரியா இருந்தா உங்க பணக்கார கூட திமிர நீங்க காட்டுறதா இருக்கா என்ன? அப்படி நீ சூப்பர் மார்க்கெட்ல வரீங்கன்னு கேக்குறேன். ஆமாடி, தப்புதான். சூப்பர் மார்க்கெட் வந்து நான் பொருள் வாங்கின பத்தியா? உன்ன மாதிரி கேவலமானவர்கள் பேசி செருப்படி வாங்கன்னு என் தலை எழுதி இருக்கு பாரு. அதனாலதான். இங்க பாரு, இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. என்ன நீ செருப்பால் அடிச்சதுக்கு ரொம்ப பயங்கரமா அனுபவப்ப. என்ன, உன்னை என் கால்ல வந்து விழுக வைக்கல. என் பேர் ஜான்சி இல்லடி, பாத்துருவோண்டி. நீ என் கால்ல வந்து விழுவ, நான் விழ வைப்பேன். அதையும் பாத்துருவோம். யார் வந்து கால்ல விழுகிற? நான் விழுவனா? நாளை ஒரு நாள் வந்து உன் கால்ல விழுக மாட்டேன். சரியா? நீ தான் என் கால்ல வந்து விழுவ. மூஞ்சி பாரு. பணக்கார திமிர காட்டுறாளுங்களாமா? ஏன் உங்ககிட்ட மட்டும் பணம் இருக்கோ? நாங்களா பணம் வச்சுக்கலையா? என்னதான் பணக்காரனாவே இருந்தாலும் அட்டங்கி ஒட்டங்கி தான் இருக்கணும். ரொம்ப ஆடாத.
சொல்லிட்டு இப்படி வச்சக்கணும் வாங்காம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன் பார்க்கக்கூடாதா? நான் அப்படி சொல்லலை, அதுக்காக சாப்பிட்ற மாதிரி பார்க்க சொன்னாங்களோ. ச்சே, மனசுக்கு நிம்மதியாவே இல்லைன்னு பீச்சுக்கு வந்து இங்க வந்தாலும். ஆமா, அன்னைக்கு நம்ம ஒரு காரியம் பண்ணமே, அது என்னாச்சு? ஹே மகா, பாருடி, நான் இப்போ எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? அப்படியா? எதுக்கு சந்தோஷமா? தெரிஞ்சுக்கிட்டே கேட்கறது இதுதான் இந்த பொண்ணுங்களோட இது. என்ன அப்படிதானே? வேற எதுக்கு சந்தோஷப்பட போகிறோம்? 4 பேருக்கும் ஒரே ஆஃபீஸில் வேலை கிடச்சிருச்சு, அதான். என்னது, வேலை கிடைச்சிருச்சா? அட பாவிகளா, நான் இங்க அலைய அலையில எனக்கு இந்த கம்பெனில வேலை கொடுக்க மாட்டேங்கிறானு. 4 பேருக்கு ஒரே இடத்துல வேலை கிடைச்சிருச்சா? சை, சரி அதெல்லாம் இருக்கட்டும். அன்னைக்கு நம்ம போதை மாத்திரை கலந்து குடிச்சோமே, அந்த ஜூஸை நீங்க குடிச்சாங்களா இல்லையா? அதான் தெரியுமே, எங்கே போனாலும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு மரியாதை இருக்க தானே செய்யும். அப்போ வேலை மட்டும் ஒன்றா பார்க்க மாட்டிங்களா? அதான் வேலை கிடச்சிருக்கு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நான் ஒன்று உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நம்ம அன்றைக்கி ஹோட்டலுக்கு போனோம் தெரியுமா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பார்ட்டி வைக்கிறேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சஞ்சுவோட நடவடிக்கை ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது சசி. அப்படியா? என்ன புரியல? இல்லை, அவன் நார்மலாக எப்பயும் போலவே அவள் இல்லை சசி. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறா, டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிறா, தலை சுற்றுதுங்கிறா, ஒன்றுமே விளங்கவே மாட்டேங்குது. ஆனால் அதாவது கவினன்னா யூஎஸ் போயிட்டாங்க அப்படிங்கிற வருத்தம் அவளுக்குலாம் இருந்தாலும் எங்கள் கூட பேசும்போது சகஜமாக எப்பயும் போல இருப்பா. அவளே சொல்லுவா, நமக்கு என்னதான் கஷ்டம் இருந்தாலும் அதை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே இல்லை மற்றவங்ககிட்ட இருக்கும்போது அந்த கஷ்டத்தை வெளிப்படுத்தக்கூடாது, நம்ம சந்தோஷமாக இருக்கணும். அதாவது கஷ்டமாகவே இருந்தாலும் வெளியே சிரிக்கிற மாதிரி நடிக்கவாத செய்யணும்னு சொல்லுவா. அவள் அப்படி இருக்கிறா அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி சஞ்சு ஒரு மாதிரி இருக்காளா? இவ பேசுறத பார்த்தா நாம கொடுத்த ஜூஸுக்கும் இதுக்கும் எங்கேயோ இடிக்கிற மாதிரியெல்லாம் இருக்கு. ஒருவேளை அந்த ஜூஸை சஞ்சுவும் கவின்னு குடிச்சிருப்பாங்களோ? ஓ மை காட், ஐயோ! இல்லை, சான்ஸே இல்லை, அவங்க குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே. இரு, என்ன பேசுறாங்கன்னு கேட்க. அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா, அன்னைக்கு நம்ம ஹோட்டலில் ஜூஸ் ஆர்டர் பண்ணோம் தெரியுமா, நம்ம கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்புறம் திரும்ப நம்ம அதை வேணும்னு சொல்லி சஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வேற ஜூஸ் கொண்டு வந்தாங்கல்ல, அதுக்கு நம்ம பில்லே பே பண்ணல. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் 2-3 நாளாக உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், மறந்து போச்சு எனக்கு. ஐயோ சரிதான், அவங்க 2 பேரும் அந்த ஜூஸை குடிச்சாங்க. அப்போ தப்பு பண்ணிட்டியே டே கமலேஷ், நீ யாருக்கோ பிளான் போட்டு கடைசியில் எங்கேயோ போய் முடிஞ்சிருச்சே. ஐயோ, இப்போ என்ன செய்யறது? இதுங்க 2த்தையும் பிரிக்க நம்ம ஏதாவது பிளான் போட்டால் அது நமக்கே எப்போ பார்த்தாலும் திரும்புதே, என்ன பண்ணலாம்? ஐயோ. ஆமாடி. ஏமாக்கா, எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ நான் எது கூப்பிட்டேன், இங்கேருந்து நம்ம ஹோட்டல் போய் அங்கே சாப்பிட்டு இந்த ஜூஸுக்கு மட்டும் பில் பே பண்ணாமல் வந்துட்டோம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண தான் இப்படி ஒரு பிளேஸுக்கு நம்ம 2 பேரும் மீட் பண்ணிகிட்ருக்கோமா? அப்படி இல்லை, சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. சரி, என்ன வேணுமா? அது என்னென்னமோ வேணும். ஒரு பக்கம் புகையுதே. சசி, அடிப்பேன் பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் தான் குட் பாய்ன்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் இப்போ பேட் பாய் மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்க. சரி, ஏய், எல்லாத்துக்கும் குட் பாய் தான், ஆனால் இந்த மகா குட்டிக்கு மட்டும் பேட் பாய். ஒரு சில விஷயத்தில் பேட் பாயாக இருந்தால் தானே பசங்க உங்களுக்கு பிடிக்குது. ஸோ கெட்ட பையனாக இருக்கிறதுல தப்பு ஒன்றும் இல்லை. அதுக்கு கருமம் இதெல்லாம் நான் பார்க்கணும்னு என் தலையில் எழுதியிருக்கு. சை, அதுக்கு என்னவா பொசுக்குன்னு தோல் மேலே சாஞ்சா? ஒன்றும் இல்லை, இது வரைக்கும் நீங்களாம் காலேஜ் வந்துட்டு இருந்தீங்க. அதாவது பேச மாட்டோம், அது வேறு விஷயம். இருந்தாலும் பார்க்கறதுக்காக ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஆனால் இப்போது நாங்கள் மட்டும் போகணும்ல, அதான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குன்னு. 1 இயர் எப்படித்தான் அந்த காலேஜில் மேனேஜ் பண்ண போகிறோன்னு தெரியல. இதான் விஷயமா? என்ன சசி, இதான் விஷயமானு ரொம்ப ஈஸியாக கேட்டுட்டீங்க. இதான் விஷயம். ஐயோ ஐயோ, எல்லாமே வாழ்க்கையில் கடந்து போகிறதுமா, ஓகேவா? அதாவது உன்னை இழந்தாதான் உன்னை பெற முடியும். ஸோ அதே மாதிரி தான் லைஃப், ஓகேவா? சரி சசி. சசி, ஐ லவ் யூ. வெள்ளி நிலா வேணாம் புள்ள, என்னோடு நீ வந்த போதும் வேற என்ன நானும் சொல்ல, உன் பாசம் தாய் போல மாறும். கண்ணுக்குள்ள ஒன்ன மட்டும் பப்பேனே எப்போதும் நானும், நான் மண்ணுக்குள்ள போகும் வர. நானும் என் மனசுக்கு எவ்வளவுதான் ஆறுதல் சொன்னாலும் என் மனசு எதையுமே ஏற்றுக்க மாட்டேங்குது கவின். உன்னையாவது என் கழுத்தில் தாலி மட்டும்தான் கட்டினேன், அதை எப்படியாவது மறைச்சிருவேனே வச்சிருவேன்.
ஆனால் இது குழந்தை, இந்த குழந்தைய நான் என்ன பண்ணுவேன், என்ன செய்ய போகிறேன், என்ன பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்களை யோசிக்கிறேன். எனக்கு வாழ்க்கையை நினச்சா ரொம்ப பயமாக இருக்குது. ஒரு பொண்ணாக இருந்து எப்படி இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர போகிறேன், என்ன செய்ய போகிறேன், ஒன்றுமே புரியலை. உன்னை பிரிஞ்சு இன்னையோட 45 நாள் ஆயிடுச்சு. நாளைக்கு நான் காலேஜ் போக போகிறேன். ஆனால் ஒரு சர்வசாதாரணமான ஒரு பொண்ணை என்னால் இருக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் இருக்க ட்ரை பண்ணுறேன். மனசுக்குள்ள 1000 காயம் இருந்தாலும் அதை எதையுமே வெளியே காட்டாமல் உனக்காக சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் எவ்வளோ நாளைக்கு இதை சமாளிக்க முடியும் எனக்கு தெரியல கவின். முடிஞ்ச அளவுக்கு உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறேன். ஏன்னா இதையும் மீறி இந்த குழந்தை வயிற்றுக்குள்ளே வந்துடுச்சு. அடையாளமா என்கிட்ட எதையாவது கொடுத்துட்டு போன சொன்னேன். ஆனா உன் அடையாளமா உன் உயிரையே என்கிட்ட கொடுத்துட்டு போவேன்னு எனக்கு தெரியாதுடா. இதை எப்படி நான் பத்திரமா பாதுகாக்க போறேன்னு தெரியல. ஒவ்வொரு நாளும் நரகத்துல இருக்க மாதிரி இருக்கு. ரொம்ப பயமா இருக்கு கவின். எப்படி ஒரு பொண்ணா இருந்து ஒரு தனி மனுஷியா இதை நான் சமாளிக்க போறேன்னு தெரியல. ரொம்ப பெரிய போராட்டமா இருக்கு வாழ்க்கை. கண்ணுக்குள்ள முகந்தாயா வந்து வந்து போகும். நெஞ்சப்பட்ட பாடு சாமிக்கு சொன்னா பாரம் கொஞ்சம் தூங்கும். ஆசைய நெஞ்சில் அழிக்க நான் அமிலம் ஊத்தி குடிக்க. உன் நினைவை எப்படி மறக்க வானீளத்தை எது கொண்டு அழிக்க. நீ வாட நான் தேட. ச்சே, என்ன வாழ்க்கை ஒரே போரிங்கா இருக்கே. என்ன பண்றது? சரி, ஆமா இந்த சஞ்சு எங்க போனா? மாமா கூட பேசணும்னா ஒன்று நான் அம்மா அவ கூட இருப்போம். நம்ம இல்லைன்னா அவ தனியாக உட்காந்து பேச மாட்டாளே. எங்க போயிருப்பா? சரி, அவ கடந்துட்டு போறா. இப்ப வயிறு வேற பசிக்குது. என்ன பண்ணலாம்? அம்மா எப்படி இப்போ சோறு ஆக்கியிருக்க மாட்டாங்க. ஏன்னா மணி 6:45 தான் ஆகுது. 6:45க்கு தட்டை தூக்கிட்டு பிச்சைக்காரி மட்டும் போய் சோறுன்னு செருப்பிலே அடிச்சு வெளியே அனுப்பி விட்ருவாங்க. ஸோ என்ன பண்ணலாம்? சரி, ரொம்ப போர் அடிக்குது. ஒரு டான்ஸை போடுவோம். சொந்தமே ஒரு வானம். हे प्रभु हे हरि राम कृष्ण जगन्नाथ प्रेमानंद ये क्या हुआ? என்னம்மா, நல்லா இருக்கியா? என்னம்மா வானத்துல பறந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. நான் டான்ஸ் ஆடிட்டு இருக்க இடத்துல வந்து நீயே டான்ஸ் ஆடுறியாக்கா? நல்லா இருந்துச்சுல டான்ஸ்? வாமா, நீ ஒரு குத்த போடுமா. அவ இங்க என்ன வயிற்றுல வந்துகிட்டு இருக்கா? இவளுக்கு டான்ஸ் டான்ஸ் ஆடினது இல்லாம என் மூஞ்சில ஏறி குதிக்கிற மாதிரி நின்றுகிட்டு இருக்க. இதுல நீ எங்க பறந்துகிட்டு இருக்கேன்னு வேற கேள்வி வேண்டி. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. நீ மட்டும் எதுக்கு இப்படி இருக்க? உன் அக்கா காரி தானே இருக்கா, உன்ன மாதிரி தானே அவளும் இருக்கா. அவ ஏதாவது பண்றாளா? அவ வாட்டில ஒரு ஓரமா போய் எங்கேயாவது ஒதுங்கி உட்காந்துக்கிறாள். அதுவும் இப்ப எதுவுமே சொல்ல வேண்டாம். அவ வாட்டில பொட்டாட்ட அமைதியா இருக்கா. நீ மட்டும் எதுக்கு இப்படி ஆடிட்டு இருக்க வீட்டுல? என்ன சொன்னாலும் அப்படி விளையாட்டு புள்ளத்தனமாவே எல்லாத்தையும் எடுத்துட்டு போறது என்ன? இப்படியே இருந்தீன்னு வச்சுக்கோ, எங்கேயுமே உருப்பட மாட்டேன். நானே செம்ம ஆத்திரத்துல வந்துகிட்டு இருக்கேன். வந்து என்ன பாட்டது? ஏது பந்த பாசம் எல்லாம் வெளிவே அந்த பாட்டு போட்டு இப்போ டான்ஸ் ஆட கேக்குது. ஒட்டிச்சு மூஞ்சியை உடச்சு போடுவேன். பா எங்க சஞ்சு? தெரியாது. தெரிஞ்சாலும் என்ன நீ சும்மா சும்மா நீ அடிச்சிட்டே இருக்க? என்னம்மா? என்ன நீ எது கேட்க முடியாது நினைச்சு அடிச்சிட்டு இருக்கியோ? எங்களுக்கு பேச தெரியும், நாங்களும் பேசுவோம். என்ன நீ? இங்க பாரு வாயில கரண்டி வச்சு இழுத்துருவேன். என்ன வாய் ரொம்ப ஏத்து பேசிட்டு இதெல்லாம் நியாயமா இருக்கே? எதுக்குமே செய்யாம நான் அடி வாங்கிட்டே இருக்கணுமா? நீ அடிக்க தோசை கொடுத்த மாதிரி வாங்கி வாங்கி தின்னுட்டு இருக்கிற மாதிரி நான் அடி வாங்கிட்டே இருப்பேன்னு நீ நினைச்சியா? அதுக்கெல்லாம் வேற ஆள பாரு. தோசை சுட்டு கொடுத்தா சாப்பிடுவேன். அதுக்காக அடியெல்லாம் வாங்கணும்னு என் தலையில ஒண்ணு எழுதல. சோ கடவுளே, சஞ்சு எங்கடி போனா? அதை நான் சொல்லணும்னா இப்போ நீ ஒன்று செய்யணும். என்ன செய்யணும்? ஒன்றும் இல்லை, மணி 7 மணி தான் ஆகுது. வயிறு கொஞ்சம் கப்பன்னு பசிக்கிற மாதிரி இருக்கு. எப்பயும் 8 மணிக்கு தான் சோறாக்கி தருவேன். நீ என்ன பண்ணுறேன்னா, நான் நூடுல்ஸ் பாக்கெட்டு வாங்கி தரேன். அதில் நீ கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த முட்டை இருக்குது பார்த்தியா, முட்டை
ஐயோ அந்த 2 முட்டையை வாங்கி அதில் ஒட்டச்சு ஊற்றி நல்லா கிளறி சுட சுட என் கையில் கொண்டு வந்து கொடு. சஞ்சு எங்கே இருக்கான்னு. அப்படித்தானே கிளறி கொடுத்துருவோம். சுட சுட கொஞ்சம் அடுப்படிக்கு வந்தீங்கன்னா அந்த இடத்துல கிளறி அம்மாவை வாயில ஊட்டி விடுவேன்ல. ஓ ரியலி? ஆஹா, அம்மா கையில் சாப்பிட்றதுக்குலாம் சொர்க்கம். வரேன் வரேன், வாங்கம்மா. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. எம்பிட்டு நாளைக்கு நீ பயந்து சாகுற. இனி நீ பயப்படவே கூடாது. நீ ஒரு தைரியமான ஆள். அடியே ரைட்டு. உனக்கு இந்த வீட்டில் எப்போதுமே மரியாதை இருக்காது. அதுவும் உன் பொண்டாட்டிக்கிட்ட உனக்கு மரியாதையே இருக்காது. சரி, எப்பயும் போல கூப்பிடு. பிரீத்திமா, ஏ குட்டச்சி, பொதருமண்ட. காதல் விடுதலை. சரி, அந்த பிரீத்திமா ஓகே, குட்டச்சி ஓகே, அது என்ன போதர் மண்டை? அதுவாடி, அது ஒன்றும் இல்லை. நார்மலாக கேர்ள்ஸுக்கு ஹேர் வந்து ஒன்று நீட்டாக இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் குட்டையாக இருக்கும். ஆனால் உனக்கு ஏதோ டப்பா மூஞ்சி மாதிரி இருக்கா, அதான் உனக்கு போதர் மண்டேன்னு பேர் வச்சேன். ஏன் பிரீத்தி, நான் வைக்கக்கூடாதா? ஓ, நார்மலாக கேர்ள்ஸுக்கு முடி ஸ்ட்ரைட்டாக இருக்கும். சரி ஓகே, நீ எந்த கேர்ள்ஸ் ஹேர் போய் பார்த்துட்டு வந்த முடி ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுக்கு? சொல்லு, யார் முடி ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சு? அதாவது உன்னை பொறுத்தளவில் என்னோட ஹேர் மட்டும்தான் இந்த மாதிரி முடி இருக்கும் அப்படிங்கிறது உனக்கு தெரியும். ஆனால் நீ எந்த கேர்ள் ஹேரை போய் பார்த்துட்டு வந்த அந்த மாதிரி முடி இருக்கிறதுக்கு? ஏண்டி, இந்த உலகத்தில் நீ மட்டும்தான் பொண்ணா? வேற ரோட்ல போறப்ப கூட எந்த பொண்ணையும் நாங்கள் பார்க்க மாட்டோம், வர மாட்டோம், அப்படி கூட ஹேரை பார்க்க மாட்டோமா? சரி விடு. அதாவது பார்க்கணுங்கிறதுக்காண்டி பார்க்கறேன்னா கூட சும்மா யதார்த்தமா பார்க்கும்போது கூட அந்த ஹேரை பார்க்க மாட்டோமா? ஓஹோ, சரி. யதார்த்தமா பார்க்கும்போது உங்க கண்ணிய ஹேருக்கு போகுது, நான் தெரிஞ்சுக்கலாமா? அடியே, ஏண்டி வேலைக்கு கிளம்பும் போது மனசு உயிரை வாங்கிட்டு இருக்க? ஸோ தெரியாதனமா சொல்லிட்டோமா? நீ அழகு புள்ள, போதுமா? நான் கிளம்பட்டுமா? நோ, முடியாது. இப்போ நீ சொல்லிட்டு போகாம உன்னை நான் வேலைக்கு விட போறதில்ல, நாளைக்கு காலேஜ் போறதில்ல. சொல்லு, யார் அது? ஐயோ ராமா, ஏண்டி எப்ப பார்த்தாலும் நீ சந்தேகப்பட்டுட்டு இப்படி பாம்பாட்டம் குத்திக்கிட்டே இருக்கு எப்ப பார்த்தாலும். அதாவது பாம்பாட்டு கொத்துறேன், உன்னை சந்தேகப்படுறேன் அப்படிலாம் கிடையாது. மறுபடியும் சொல்றேன், நீ எனக்கு மட்டும்தான். நான் மட்டும் நிறைய பொண்ணுங்களுக்கு சொந்தமாக போறேன்னாடி சொன்னேன். டேய் 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 டேய், அப்படியே மூஞ்சில குத்துறேன்னு வெச்சுக்கோ. ஆள பாரு, வேற பொண்ணுக்கு சொந்தமான. டேய், நீ இந்த வார்த்தை பேசுறதுக்குன்னா ஏய் சண்டை போடாத பிரீத்தி. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்க. ஏண்டி என்னை பார்த்தா உனக்கு பாவமா தெரியலையா? நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? எனக்குலாம் ஒண்ணுமே தெரியாது, நான் குழந்தடி. அப்போ ஐ லவ் யூ டி பொண்டாட்டி, இனிமே இப்படி பேச மாட்டேன், ஐ அம் ரியலி வெரி வெரி சாரி அப்படின்னு சொல்லு. சொன்னா விட்டுருவியா? அதாவது நீ சொல்றது என்னை இம்ப்ரெஸ் பண்ணணும். என்னை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி உன்னோட ஸ்பீச் இருந்தா நான் விட்டுருவேன். இல்லையா, இன்னைக்கு உன் தள்ள முடி என் கைப்பிடி. அவ்வளோதானே. இப்ப பாரு மாமாவை. எருமை மாடு மாதிரி பண்ணி வச்சுக்கோ, மூஞ்சிய உடைச்சிருவேன். நீ ஒண்ணு நீ ப்ரோபோஸ் பண்ண வேணாம், போடா. சரி சரி, கோவப்படாத. ஓகே ஓகே ஓகே. Close your eyes. என் அழகராணிக்கு, என் தேவதைக்கு, என் கோயிலுக்கு இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். அந்த அளவுக்கு என் புச்சிமாவுக்கு நான் நிறைய லவ் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ
சரி காலேஜுக்கு டைம் ஆச்சு நான் ஏய் எப்ப பார்த்தாலும் உசுப்பேத்தி விட்டு போறதையும் ஒரு வேலையை வச்சுக்கிட்டு இருக்க. இன்னைக்கு வாடி, இன்னைக்கு இருக்கு உனக்கு. பாய், பார்த்து பத்திரமா போ. போயிட்டு கால் பண்ணு. எங்களுக்கு பார்த்து பத்திரமா போக தெரியும், நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரி பை, லவ் யூ. ம். எதையும் மறக்கல, எல்லாத்தையும் எடுத்துட்டீல? அடியே, உன்னதானே கேட்டுட்டு இருக்கேன். ஆபீஸ்க்கு டைம் ஆகுது, சொல்லு. ஏதாவது மறந்துட்டீங்கன்னா சொன்ன, போய் எடுத்துட்டு வரேன். இங்க பாரு, அடிச்சு மூஞ்சி பேத்துருவேன். காலேஜுக்கு முன்னாடி என்னடி பண்ணிட்டு இருக்க? கேட்கறதுக்கு பதில் சொல்லு. எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டீல? திட்டு என்ன? திட்டுடாங்கறேன்ல, திட்டு. இன்னும் உனக்கு என்னென்னலாம் சொல்லி திட்டணுமோ எல்லாத்தையும் சொல்லி திட்டு. ஓ, மேடம் அப்படி வரீங்களா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 100 கிஸ்ஸு. ஓ சரி, நான் உள்ள போறேன். அப்படி வாடி வலிக்கு. நீங்க ஒரு ஸ்கெட்ச் போட்டா நாங்க அதுக்கு மேல திருத்துவோம் ஸ்கெட்ச வச்சு. ஓகே, ப கிடைக்கிற வேலையை பாரு. ப எப்ப பார்த்தாலும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு லவ் பண்ணிக்கிட்டு போடி போ. ஓ, எப்போ பார்த்தாலும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு லவ் பண்ணிட்டு நாங்க இருக்கோமா? பார்த்துருவோம். இன்னைக்கு நைட்டுக்கு வீட்டுக்கு வருவீல்ல, அப்போ பார்ப்போம் யாரை ரொமான்ஸ் பண்ணுறாங்க, யாரை லவ் பண்ணுறாங்கன்னு. வாடி வா. கொஞ்சம் பக்கத்துல வையேன். அதாவது வீடு வேற, காலேஜ் வேற. காலேஜுங்கிறது ஒரு புனிதமான இடம். இந்த இடத்துல ரொமான்ஸ் எல்லாம் வேணாம். அட பாவி, காலேஜ் புனிதமான இடமா? சாமி, என்ன ஒரு உருட்டு. இல்லை, இதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி இந்த காலேஜில் தான் நீ படித்த ஞாபகம் இருக்கா? அப்போ நீங்கள் காலேஜில் புனிதமான இடம் நீ இப்போ ஒரு வார்த்தை சொன்ன தெரியுமா? அதுக்கு கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட் கொடுக்குற அளவுக்காட நீங்களாம் நடந்துக்கிட்டீங்க. இது காலேஜுன்னு கூட பார்க்கல. எப்படிலாம் ரொமான்ஸ் பண்ண முடியுமோ அப்பெல்லாம் ரொமான்ஸ் பண்ணி பார்க்குற வியூவர்ஸை கடுப்பேற்றிக்கிட்டு இருந்தீங்களா? ஏன்னா அந்த மாதிரிலாம் ஒரு காலேஜில் யாருமே படிக்கலன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் ரொமான்ஸ் பண்ணுறவங்களா நீங்களாம் பேச. ஏய், அது அப்ப இது இப்ப. ஓகேவா? போடி, போய் படிக்கிற வேலை பாரு போ. சோ என்னத்த சொல்ல, போ போய் படி போ. போறேன், வரட்டா? அவ்வளவுதானா? என்ன அவ்வளவுதானா? முடிஞ்சா ஒரு 100 கிஸ். ஓ மூஞ்சி போடா வெண்ண. பாய், பார்த்து போ, மெதுவா போ. ஓய், என்ன? பாய், லவ் யூ. பார்த்து போ. நான் பார்த்து போறது இருக்கட்டும், நீ பார்த்து போ. சரி போ. பாய். ம். ஐ லவ் யூ. ச்சே, 1 மாசம் ஆச்சுல இந்த மாதிரி எல்லாரும் மீட் பண்ணி. இல்லனா மட்டும் அப்படி நீங்க எல்லாம் மீட் பண்ணாம இருந்துடுவீங்க. எப்பா, எனக்கு ஒண்ணே மட்டும் நிம்மதியா இருக்கு. இனிமே பாய்ஸ் தொல்லை இல்ல. பாத்தியா, எப்ப பார்த்தா கிளாஸை கட் அடிச்சு ரொமான்ஸ் பண்றேன்னு போக மாட்டீங்கல்ல. அது கொழுப்பு தாண்டி, கொழுப்பு தான். அதான் பாரு. சரி மகா, நேத்து பீச் கிட்ட ஏதோ கிசு கிசுன்னு கேள்விப்பட்டேன். அப்படியா? ஏச்சி மூடு, அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உங்களை மாதிரி நாங்க ஒன்றும் பப்ளிக்கால ரொமான்ஸ் பண்ணல. நாங்களும் எப்பயாவது பாக்குறது, ஜஸ்ட் பேசணும், அவ்வளவுதான். இது எப்படி உன் காதுக்கு வந்துச்சு எனக்கு? ஐயோ, அதெல்லாம் வந்துடும். சரியா? நீலாம் சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே? ஏன் நந்தினி அமைதியாவே இருக்கு? பிரவீன் அண்ணாவும் போயிட்டாங்கண்ணா. ஐயோ, நீங்க வேற. அவங்க இருந்தாலே எனக்கு பேச வராது. இப்போ இல்லைனா மட்டும் அவனை நினைச்சு நான் ஃபீல் பண்ண போறேனா? அதெல்லாம் இல்ல. நாமளும் இன்னும் 1 இயர் தான் இந்த காலேஜ்ல படிக்க போறோம். அப்புறம் எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சிருவோம்ல. அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு. அதுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்குடி. அதுக்கு இப்பவே ஃபீல் பண்றா. சரி விடுங்க. ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு காலேஜில் எல்லாரும் மீட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேவே கிளாஸை கட் அடிச்சிடலாமா? செருப்ப நாயே, காலேஜ் வந்து முத நாளே கிளாஸை கட் அடிக்கிறியா? ஏன்டி, உனக்குலாம் படிக்கணும்னு கொஞ்சம் கூட அறிவுங்கிறது இல்லையா? வரட்டு நீங்க கார்த்தி என்ன சொல்லி கொடுக்குற குட்டில உனக்கு வீட்டில் போயிருக்கல நீ. ஏய் என்னடி, நான் ஒரு இதா பேசிட்டு இருக்கேன். இப்போ போய் இப்படி. ஆமா, அவன் பெரிய இவன். அவன்கிட்ட சொல்லி கொடுத்தாப்புல மட்டும் நாங்க என்ன பயந்துருவோமா? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க?
வீட்லலாம் அவன் தான் எனக்கு அடிமை தெரியுமா, கை கால்லாம் அமுக்கி விடுவான். உருட்டு உருட்டு, நீ உருட்டு, உன் வாய் உன் உருட்டு, உருட்டிக்கிட்டே இருக்கலாம். ஏய் சீரியஸ்லியா? என்ன? ஏய் நீ சாத்தடி. சரி ஏன் பிரீத்திமா எங்களை சொல்றீங்க? நாங்களாம் ஜஸ்ட் ரொமான்ஸ் தான். நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அதுவும் மேரேஜ் ஆகி 1.5 வருஷத்துக்கிட்ட ஆகி போச்சு. இன்ன வரைக்கும் ஒரு பேபி கீபி அந்த மாதிரி எதுவும் இல்லையா? ஏய் நான் கலையோட மேரேஜில் என்ன சொன்னேன்? ஒன் டைம் எனக்கு வாமிட் எடுக்கிற மாதிரி இருக்கு, நான் அவள் வீட்டில் வாமிட் எடுக்க வந்தபோது அப்போ கூட நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பேபிஸ்லாம் நாங்கள் தள்ளி வச்சுருக்கோண்டின்னு சொல்லி சொன்னேன். நான் அப்புறம் என்ன நோண்டி உங்ககிட்ட கேட்டுட்டு வர நீ? ஏய் காது குத்தாதடி, எம்பட்டு நாளைக்கு நீ லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காத பிரீத்தி, சரியா? நான் ஒன்று சொல்கிறேன் கேளு. ஏய் முதல்ல அந்த அண்ணனும் படிச்சுட்டு இருந்தாங்க, நீ படிச்சுட்டு இருந்த, அதனால பேபி வேணா ஒதுக்கி வச்சிங்க. இதுக்கப்புறம் எதுக்கு ஒதுக்கி வைக்கிற? அதாவது குழந்தெல்லாம் வந்துட்டு ஒரு பொக்கிஷ மாதிரி, ஓகேவா? அது நம்ம அதாவது அதுவா கடவுளாக பார்த்து கொடுக்கறது என்ன? ஒருவேளை அது நமக்கு வேணாம் வேணாம் ஒதுக்கி ஒதுக்கி வச்சுக்கிட்டு போயிட்டே இருந்து வச்சுக்கோ, கடைசியில் ஒதுங்கி தான் போகும். நான் சொல்கிறது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே பப்ளிக்காக விளக்கில என்னால் சொல்ல. பிரீத்தி மகா சொல்கிறதான் கரெக்டு. ஸோ இது வரைக்கும் மற்றவங்களுக்காக உங்கள் லைஃப்பை வாழ்ந்தது போதும். இனி உங்களுக்காக உங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாமே. அதுக்காக இல்லை நந்தினி, இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் எங்கள் லைஃப்பை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணாமல் இல்லை. அதாவது எங்கள் வீட்டில் எப்படி ஏற்றுக்கிட்டாங்களோ அதே மாதிரி ராஜேஷ் வீட்லேயே ஏற்றுக்கணும். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க அம்மா வீட்டுக்கு ஆப்போசிட் வீடு தான் எங்களோட வீடு. ஸோ எப்படியாவது மனசை மாற்றணும்னு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் குழந்தை ஒதுக்கி வைக்கிறேன். அதாவது எனக்கு அதாவது எப்படி சொல்கிறது, கடவுளாக பார்த்து குழந்தை கொடுக்கட்டும், நான் எதுவுமே வேணான்னு சொல்லலை. ஆனால் எல்லாமே கொஞ்சம் பொறுமையாகவே போகட்டுமே, அவசரம் ஒன்றும் இல்லை, அதுக்காக தான். ஆமாடி அவசரம் ஒன்றும் வேணாம். நீ சாத்து, நீ எல்லாம் பேசவே கூடாது, வாயை மூடிட்டு அமைதியாக இருக்கணும், பேசாமல் நின்று. சஞ்சு கலை 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 தலை கலை தலை சுத்துது. ஏய் சஞ்சு சஞ்சு சஞ்சு, ஐயோ என்னன்னு தெரியலடி, தலை சுத்தி கீழே விழுந்துட்டா. ரொம்ப பயமா இருக்குடி. ஸோ தண்ணி ஊற்றி முதல்ல தண்ணி கொண்டு. வாட் கவின், ப்ளீஸ் சார் ப்ளீஸ், முடியாதுன்னு சொல்லிடாதீங்க ப்ளீஸ் சார். கவின்